அருமையான உறவினர் பெருமக்களே வணக்கம். புறமலை கள்ளர்களின் வழிபாடும் வாழ்க்கை நெறிமுறையும் பற்றியும் அறிய விரும்பினால் தமிழகத்தில் பாண்டிய நாட்டில் மதுரைக்கு மேற்கில் ஆண்டிபட்டி கணவாய்க்கும் கிழக்கில் பூசலப்புரம் தெற்கு எல்லையாக கொண்டு வடக்கில் விக்கிரமங்கலம் தொடங்கி நாகமலை தொடர் முடிய உள்ள பகுதியில் 8 நாடு 24 உபகிராமங்களை பூர்வீக இடமாக கொண்டும் தனித்தமிழையே தாய்மொழியாக கொண்டும் வாழ்க்கை நெறிமுறையிலும் தனித்தன்மையோடு வாழ்கின்ற மக்கள்தான் புறமலை கள்ளர்கள். பிற்காலங்களில் 64 பரப்பு நாடுகளாகவும் பல்கி பெருகி வாழ்கிறார்கள். இவர்களை கள்ளநாட்டு மக்கள் என்று அழைக்கிறார்கள். அவர்களின் வழிபாட்டு கோவில்கள் பற்றியும் அவர்களது ஒழுக்க நெறிகள் பற்றியும் பங்காளிகள் சம்பந்த முறைகள் பற்றியும் இதுவரை எழுதப்படாத சட்டங்களாக வைத்துக்கொண்டு ஆதி வழக்கத்தை அழிக்காமலும் பாதுகாத்து வரும் அதிசயம் வெறும் செவிவெளி செய்தியாகவே இருந்து வருகிறது. இன்றைய காலங்களில் அதிக வேகமாக அறிவியல் வளர்ச்சி பெற்று வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் உலகத்தோடு ஒட்டி வாழ இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்வதோடு கடல் கடந்தும் வாழ தலைப்பட்டுள்ளனர். இதுவரை பெரியவர்கள் கட்டி காத்த ஆதி வழக்கங்களை இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் அழிந்துபட்டு விடுமோ என்ற ஆதங்கத்தில்தான் நம்மவர்களில் படித்தும் பட்டங்கள் பெற்றும் அரசு பணிகளிலும் தனித்தொழில்களிலும் முன்னேறி வருகின்ற மக்கள் ஒன்று கூடி பேசி நமது மூதாதையர்களின் தனித்தன்மையை காக்கும் நோக்கத்தில் புறமலை கள்ளர் பிரசிடென்சி கிளப் என்ற அமைப்பை உருவாக்கி எதிர்கால சந்ததிக்கு உதவும் வகையிலும் திருமண தகவல் மையம் போன்ற பல அரிய சேவையோடு இந்த புறமலை கள்ளர்களின் வழிபாடுகள் வாழ்க்கை நெறிமுறைகள் பற்றி அறிந்து கொள்ள உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். இதுவே இறுதியாகாது, இன்னும் தொடரலாம். நம்ம கள்ள நாட்டினுடைய 8 நாடு 24 உபகிராமம் பரப்பு நாடு மலைமேல் நாடு அந்தர சொக்கன் ஆகாச சொக்கன் என்று நம்ம மூதாதையர்கள் சுதந்திர நாடு என்று வழிவகைகள் ஒதுக்கி வாழ்க்கை முறைக்கு ஒவ்வொரு நாடும் இன்னன்னார் இன்னன்னாருக்கு சமந்தாரவ இன்னன்னார் இன்னாருக்கு பிறப்பானவர்கள் என்று வழிமுறைகளும் கூறி வாழ்க்கையில் சத்தியத்தையும் நேர்மையும் உழைப்பையும் முதலாக வைத்து நம்ம வாழ வேண்டும். எவனுக்கும் நம்ம அடிமை இல்லை, நம்ம சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் என்று நம்ம பெரியவங்கள் இந்த வழிவகைகளை பிரித்து நம்மளுக்கு வழிகாட்டியாக நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்து இப்பொழுதும் அதை அனுசரித்தே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசிடென்ட் கிளப்பு இன்ன வரைக்கும் கள்ளநாடு எல்லாரும் எத்தனையோ கூட்டங்கள் அமைத்திருந்தாலும் இப்பொழுது பிரசிடென்ட் கிளப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நம்மளெல்லாம் மிளிரும் தன்மையையும் உயர்வுக்கு வழிகாட்டும் நிலையையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக வந்திருப்பது போல் தெரிகின்றது. காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. சைவ சமய படையல் வச்சு சர்வ சட்டியில் பொங்க வைப்பா, சாமிக்கெல்லாம் பூஜை வைப்பா, சங்க எடுத்து ஊதிப்பா. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. கருமாத்தூர் நாடு மூனுசாமி கோவில். அகில உலகில் வாழும் பிரமலை கள்ளர் சமுதாய மக்கள் கருமாத்தூரில் மூனுசாமி, முப்புரம், மூனாண்டி என்று வணங்கக்கூடிய தெய்வங்கள் பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளின் அம்சமாகும். பிரம்ம கபாலத்தை விருமாண்டியாகவும் மகா விஷ்ணு பிம்பத்தை ஆங்காள ஐயனாகவும் ருத்ரன் அம்சத்தை தவக்கோலத்தில் உள்ள கடசாரி வாசலாகவும் வைத்து வழிபாடு நடத்துகின்றனர். ஆனால் மும்மூர்த்திகளையும் மொத்த அடக்கமாக வைத்து
பிரமலை கள்ளர் வழிபாடு செய்வது கலியுக சிதம்பர ஐயன் என்று வணங்கக்கூடிய கலியுகநாதர் கோவில் என்பதாகும். அது உருவம் இல்லாத வழிபாடு. வெட்ட வெளி ரகசியம். வெட்ட வெளி ரகசியம் என்பது முக்திக்குரியது. எங்கும் பாவித்து இருக்கும் இறைவனோடு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு கலப்பது என்பது பொருள். சோழ மன்னன் கரிகால் சோழன் சோழ மண்டலத்தில் உள்ள சிதம்பரத்தில் வெட்ட வெளி ரகசியத்தை பொற்கூரை வேய்ந்தான். இரண்டாவதாக தெற்கே கருமாத்தூரில் சிதம்பர ரகசியத்தை ராணி சோழ தேவன் வழிபாடு செய்தான். பின்பு கலியுக சிதம்பரநாதன் என்ற திருநாமத்தோடு கருமாத்தூரில் விளங்குகிறது. மூன்றாவதாக சங்கரர் 64 பீடங்கள் அமைத்து வரும் காலங்களில் முதல் பீடமாக காமாட்சி பீடத்தை அமைத்து பின்பு இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பீடம் அமைக்கின்றார். சங்கரர் சிஷ்யர் ராஜகோபால் ஐயர் மொத்தத்தில் மக்கள் ஒரு இடத்தில் வழிபட்ட வெட்டவெளி ரகசியத்தை பஞ்சபூதங்களின் அம்சமாக 5 தளங்களில் கருமாத்தூரில் அமைக்கிறார். அந்த பஞ்சபூதங்களின் அம்சம் என்பது பூமி ஆங்காள ஐயன், வாயு நல்ல குறும்ப ஐயன், நெருப்பு கோட்டை மந்தை, நீர் விருமன், ஆகாயம் காசிநாதன் என்பதாகும். அவ்வாறு அமைந்த பின்பு ஒவ்வொரு வம்சாவழியும் ஒவ்வொரு தளத்தை, அதாவது கோவிலை வணங்கி வருகின்றனர். இன்று அருள்மிகு ஒச்சாண்டம்மன் என்று வழிபடக்கூடிய ஆங்காள ஐயனை மண்ணுலா தேவன் வாரிசுகளான 6 பங்காளிகளும், நல்ல குறும்பனை குறும்பத்தேவர் வாரிசுகளான 4 பங்காளிகளும், ராணி சோழத்தேவன் ராணி சோழச் செட்டி வம்சாவழிகள் காசிநாதனையும், ராணி சோழத்தேவன் இளையதாரத்து வாரிசுகள் விருமனையும், கேசன் பரிசபுலி என்று சொல்லக்கூடிய விண்ணுலா தேவன் வாரிசு கோட்டை மந்தையை கொத்தாளத்திலும் வைத்து வழிபட்டு வருகின்றனர். இவ்வாறாக 3 கோவில், 5 பீடம், 3 கோவிலுக்கு 3 தலைமை பூசாரி, அந்த 3 பூசாரி வம்சம் ஒவ்வொருவருக்கும் 2 பேர் வீதம் 6 பேர் நியமிக்கப்பட்டு 3 பூசாரி 6 தேவர்கள் கூடும் திருச்சபை கோட்டை மந்தை சபையாகும். அந்த கோட்டை மந்தை சபையிலே இந்த கோவிலுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏற்படும் பிரச்சனைகள் கூடி பேசி முடிவு எடுப்பதுதான் ஒரு தீர்வான முடிவாகும். இதனுடைய பித்தூர் ராஜ்யங்கள் 8 நாடு 24 உப கிராமங்களாகும். கள்ளநாட்டு வர்க்கத்திற்கு பொதுவான இடம் கருமாத்தூரில் உள்ள கோட்டை மந்தையாகும். பூசாரி. பூசாரி என்பவர் பூஜையை அறிந்தவர். மக்களையும் மகேஸ்வரனையும் சமமாக பாவிக்கக்கூடியவர். ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய 4 யோகத்திற்குரியவர். ராஜயோகம் என்பது மக்களையும் பகவானையும் சமமாக பாவித்து நெய்வேத்தியம் செய்வது. கர்மயோகம் பக்தர்களுக்காக தேங்காய் பழம் வைத்து அபிஷேகம் செய்வது. பக்தி யோகம் மக்களுக்காக பகவானிடம் வேண்டுவது. ஞான யோகம் மக்களுக்காக கண்களை மூடிக்கொண்டு பகவானை வேண்டுவது ஆகும். கோடாங்கி. கோடாங்கி என்றால் கோ அடங்கி என்று பொருள். தெய்வத்தின் சின்னங்களை அணிந்து சந்தனம் பூசி வெளியே வரும்போது தெய்வத்தை பார்க்காத மக்கள் கோடாங்கி வடிவில் தெய்வத்தின் பிம்பத்தை பார்ப்பதற்காக கோடாங்கி நியமிக்கப்படுகின்றனர்.
மேலும் அருளும் மருளும் சேர்வதால் மருளாடி என்றும் அழைக்கப்படுகின்றனர். கோடாங்கிகள் அந்தந்த கோவில் பெரிய பூசாரியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மகா சிவராத்திரி. தேவர்கள் அமிர்தம் உண்பதால் சாகாவரம் பெற்றுள்ளனர். எனவே அசுரர்களும் சாகாவரம் பெற்று வாழ அமிர்தம் உண்ண நினைத்து ஆதிசேஷனை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தி வால் பகுதியில் தேவர்களும் தலைப்பகுதியில் அசுரர்களும் இருந்து பார்க்கடலை கடையும் போது பலம் பொருந்திய தேவர்களும் அசுரர்களும் இழுக்கும் இழுவையை தாங்க முடியாமல் ஆதிசேஷன் பார்க்கடலில் விஷத்தை கக்க அசுரர்கள் அழிக்கப்படுகின்றனர். மேலும் கடல் முழுவதும் விஷமாகி நெருப்பாக மாறுகிறது. அப்போது தேவர்கள் இறைவனிடம் முறையிட அந்த விஷத்தை சிவன் விழுங்குகிறார். அதை கண்டத்தோடு நிறுத்துகிறாள் சக்தி. இருப்பினும் சிவன் மயக்க நிலையை அடைகிறார். அவரை மயக்க நிலையிலிருந்து எழுப்புவதுதான் மகா சிவராத்திரி விழா ஆகும். தேவர் வம்சாவழி வந்த பிரமலை கள்ளர் சமுதாய மக்கள் சிவபெருமானை உயிர்த்தெழ வைக்க மாவு, பயறு, இளநீர், தேங்காய், பழம் ஆகிய படையலை வைத்து நெய்வேத்தியம் செய்வார்கள். சிவபெருமான் உயிர்த்தெழுவதற்கு அடையாளமாக அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள் பூஜை செய்து கிழக்கு முகமாக கடைசி பிறை தெரியும் போது மருளாடிகள் அந்த படையலை எடுத்து தம் கச்சையில் கட்டிக்கொண்டு பிறையை பார்த்து பிறை கண்டேன் பிறை கண்டேன் என்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த நடனமாடுவர். அவ்வாறு ஆடும்போது பித்துர் ராஜ்ய மக்கள் இடுப்பில் இருக்கும் மாவும் பயரும் சிந்தும் போது மாவு சிந்துது பயறு சிந்துது என்று சொல்லுவர். அதுதான் மகா சிவராத்திரி நிறைவாகும். மறுநாள் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் நாளன்று அமாவாசை பூஜை நடக்கும். 3வது நாள் பாரி வேட்டை. அது முடிந்ததும் மாலை 3 மணிக்கு சிவாலயங்களுக்கு படையல் செய்து பங்காளிகள் முதமை சதமைகள் முடிந்து பெட்டி இருக்கும் இடம் போய் சேரும். இவை யாவும் தான் சிவராத்திரியின் பொருளாகும். இவ்விழா இன்றும் சிறப்பாக நடைபெறுகிறது.
கிடா வெட்டு. ஆடு மே என்று கத்தும். மே என்றால் வடமொழியில் பரபிரம்மம் என்று பொருள். அந்த பிரம்மத்திற்குரிய ஜீவனை என் ஜீவனாக பாவித்து உனக்கு பலியிடுகிறேன், எனக்கு வரம் கொடு என்று இறைவனிடம் வேண்டுவதுதான் கெடாவெட்டு ஆகும். கெடாவெட்டு திருவிழா அந்தந்த குடிகள் செழிப்பாக உள்ள காலத்தில் நடைபெறும். அது சமயம் தன் உடன் பிறந்த சகோதரி, மச்சான், மாமன்களை அழைத்து புத்தாடை எடுத்து கொடுத்து வீட்டிற்கு ஒரு கெடா வெட்டுவார்கள். இது பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். இந்த தகவலை கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் பெரிய பூசாரி ஆங்கத்தேவன் தெரிவித்தார். கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் பெரிய கோவில். மான் வயிற்றில் மானிடராய் பிறந்த ஒச்சாயி உலகநாதனுக்கு வாழ்க்கைப்பட்டு தம்பதி சகிதமாக இயங்கி ஆங்காள ஐயனிடம் வந்து இந்த கோவிலில் தன் பெயர்தான் விளங்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றதால் ஆங்காள ஐயன் கோவில் ஒச்சாண்டம்மன் கோவில் என்று பெயர் பெற்றது. பெண்ணுக்கு வரம் கொடுத்ததால் பொன்னாங்கன் என்றும் பெயர் பெற்றது. பொன்னாங்கன் வாசல், ஆங்காள ஐயன், ஒச்சாண்டம்மன் என 3 பெயர்களும் இந்த கோவிலுக்கே பொருத்தமாகும். இந்த கோவில் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் பெரிய கோவிலாக கருதப்படுகின்றது. இதிலிருந்து பிரமலைக்கள்ளர் சமூகத்தினர் தும்மக்குண்டு நாடு உட்பட சுமார் 17 இடங்களில் கோவில் அமைத்துள்ளனர். மண்ணுலாத்தேவன் வாரிசுகளான மதவாணன், சின்ன உடையான், கொள்ளி, ஆண்ட ஒச்சான், புழுத்தான், கற்றாயன் என்ற 6 பங்காளிகள் பெரிய பூசாரிகளாக சுழற்சி முறையில் இருந்து வருகின்றனர். தற்போது ஆங்கத்தேவர் 24 ஆண்டுகளாக பெரிய பூசாரியாக இருக்கிறார். ஆயுட்காலம் வரை இவர் பெரிய பூசாரியாக இருப்பார். இவர் காலத்திற்கு பின்பு மண்ணுலாத்தேவன் வாரிசுகளான 6 பங்காளி வாரிசுகள் கிரம பிரகாரம் கோட்டை மந்தை கோவிலில் வரிசையாக நிறுத்தப்பட்டு மாயாண்டி சுவாமி ஆடுபவர் பாதாளக்கட்டை ஏறி அருளுடன் அவர் கண்ணுக்கு பூசாரி போல் யார் தோன்றுகின்றாரோ அவரை பூசாரியாக நியமிப்பார். பூசாரி நியமிக்கப்பட்ட பின்பு பெரிய பூசாரிக்கு மாயாண்டி சுவாமி சிஷ்யனாகிறார். மாயாண்டி சுவாமியை நியமிப்பவர் பெரிய பூசாரி ஆவார். கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில் கும்பிடுபவர்கள் பாப்பாப்பட்டி 10 தேவர் வகையரா, கொக்குளம் 6 கரை, வாலாந்தூர், திடியன், பொத்தூர், வேப்பனூத்து கள்ளப்பட்டி ஆகிய நாடுகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வதாக கூறுகின்றனர். மேலும் கருமாத்தூரில் நெடுஞ்சாலையின் தென்புறம் உள்ள கோவில்காரர்களுடன் சம்பந்தம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். தும்மக்குண்டு நாடு, பூசலப்புரம், ஐயனார்குளம் உட்பட கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவிலில் இருந்து பிரிந்த 17 இடங்களில் உள்ள கோவில் கும்பிடுபவர்கள் பங்காளிகளாவர். கருமாத்தூர் கழுவநாதர் கோவில். கலியுக சிதம்பரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் கழுவநாதர் கோவில் கருமாத்தூர் பூசாரிப்பட்டியில் அமைந்துள்ளது. 3 சாமி கோவில்களில் முதல் ஸ்தலம் கலியுக சிதம்பரேஸ்வரர் கோவிலாகும். 3 வாசலுக்கும் எல்லை பிடித்து கொடுத்தது விருமாண்டி சாமி ஆகையால் 3 வாசலுக்கும் காவல் தெய்வமாக பிரம்ம கபாலம் என்ற விருமாண்டியை வழிபாடு செய்வது வழக்கம். ஆடி மாதம் கடைசி வெள்ளி ஆகாச பூஜை நடைபெறும். அன்று பகல் 12 மணிக்கு விருமாண்டி சாமி ஆலய வாசல் முன்னால் இருக்கும் விருமன் புதைக்கப்பட்ட புதைக்குழியின் மேடை மேல் இருக்கும் பட்டியல் கல் அருகில் 3 கிடாய்களை வரிசையாக வெட்டி கிடாய்களின் தலையை பூமியில் புதைத்து புதை மேட்டில் பூஜை செய்வர். அப்படி பூஜை செய்த பொருட்களை எல்லாம் பூசாரி ஆகாசத்தை நோக்கி மேலே எறிவார். மேலே எறியப்பட்ட பொருள் கீழே விழுவது இல்லை என்பது ஆச்சரியமான உண்மை. அதே நாள் இரவு 12 மணிக்கு கர்ப்பமாக உள்ள செம்மறி ஆட்டை
சாமியாடிகள் சாமி ஆடிக்கொண்டே ஆட்டின் வயிற்றில் இருக்கும் குட்டியை குத்தி எடுத்து வாழை இலையில் போட்டு வைப்பர். அப்போது அந்த குட்டி கத்திக்கொண்டே இருக்கும். அந்த ஆடு கோவிலை சுற்றி வலம் வந்து உயிர் விடும், குட்டியும் உயிர் விடும். இரண்டும் ஒரே நேரத்தில் உயிர்விடும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது சூலை ஆட்டு பூஜையாகும். வழக்கம் போல் 3 வாசலிலும் மகா சிவராத்திரி நடைபெறும். இக்கோவில் பெட்டியை கண்ணனூர் ஆண்டித்தேவர், சிலுக்கன், குப்பணத்தேவர் வகையராவில் தற்போது பொறுப்பில் உள்ளவர்கள் தூக்கி வருவர். 22 மணி கிராம மணிகள் ஓசை முழங்க பூஜைகள் நடைபெறும். பூஜைகள் முடிந்தவுடன் ஆலயத்தின் வாசல் முன்னால் சாமியாடிகள் அருளுடனும் மருளுடனும் சாமியாடுவார்கள். அப்போது மக்கள் தனித்தனியாக அவரவர் குடும்பத்தின் குறைகளை தீர்க்க வேண்டி சாமியாடிகளிடம் அருள் வாக்கு கேட்பர். அதற்கு சாமியாடிகள் அருளுடனும் மருளுடனும் சாமிகளை வேண்டி, மும்மூர்த்திகள் உன்னையும் உனது குடும்பத்தையும் காப்பாற்றுவார்கள், அதாவது காப்பாற்றித் தருகிறேன் என்று கோ அடங்கி என்று சொல்லக்கூடிய கோடாங்கிகள் அருள் வழங்குவார்கள். மக்களும் தாம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுத்தால் அடுத்த முறை சிவராத்திரிக்கு தன்னால் இயன்ற காணிக்கையை செலுத்துவதாக வேண்டிக் கொள்வர். அதேபோல் பொங்கல் வைத்து மொட்டை போட்டு நேர்த்தி கடன்களை செலுத்துவர். சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி பெயர் சூட்டுவர். மாசி மகா சிவராத்திரி அன்று 3 சாமி வணங்கும் மக்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து வணங்கிச் செல்வர். முன்னொரு காலத்தில் இக்கோவிலுக்கு ராணி சோழ தேவன் பரம்பரையினர் பூசாரியாக இருந்து பூஜை செய்து வந்தனர். அவர் காலத்துக்கு பின்பு அவர் வாரிசாக ராணி சோழ செட்டி பூசாரியாக வந்தார். அவர் வாரிசுதான் இன்று உள்ள சிதம்பரம் செட்டி பூசாரி ஆவார். இக்கோவிலுக்குள்ள சம்பந்த முறைகள் கருமாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில், கருசப்பட்டி, கோவிலாங்குளம், செல்லம்பட்டி, காந்திநகர், புதுப்பட்டி, நத்தப்பட்டி, மூணாண்டிப்பட்டி, கழுங்குப்பட்டி, கருகப்பிள்ளை, கீழக்குயில்குடி, விக்கிரமங்கலம் ஆகிய ஊர்களாகும். இந்த கோவிலுக்குள்ள பங்காளி ஊர்கள் கோட்டையூர் குறும்பத்தேவர் வகையரா, பூசாரிப்பட்டி, முண்டுவேலம்பட்டி, வடக்கம்பட்டி, கேசம்பட்டி, மாயக்குறும்பன்பட்டி, செல்லம்பட்டி, கிண்ணிமங்கலம் ஆகிய ஊர்களாகும். கருமாத்தூர் குறும்புடையார் கோவில் குறும்பத்தேவர் வாரிசுகளான உடையான் குறும்பத்தேவன், ஒய்யான் குறும்பத்தேவன், பேக்காத்தி குறும்பத்தேவன் ஆகிய 3 தேவர் வாரிசுகள் இக்கோவிலுக்குரிய வாரிசுகளாவர். வலங்காங்குளம் அரிகுறும்பத்தேவர், மேனாடு செட்டிக்குளம், கீழ உரப்பனூர், செட்டிக்குளம் ஆகியோர் கருமாத்தூர் குறும்புடையார் கோவிலுக்குரிய சம்பந்த முறைகளாவர். முண்டுவேலம்பட்டி, கழுங்குப்பட்டி, வடக்கம்பட்டி, கேசவன்பட்டி, பூசாரிப்பட்டி ஆகியோர்கள் குறும்புடையார் கோவில் பங்காளிகளாவர். கருமாத்தூர் காக்குவீரன் கருப்பசாமி கோவில் கலியுகநாதன் என்ற கழுவநாதர் கோவிலிலிருந்து சுமார் 225 ஆண்டுகளுக்கு முன்பு மதவானை மகளான ராணி சோழத்தேவர் மருமகள் மூலம் பிடிமண் எடுத்து வந்து காக்குவீரன் கோவில் ஸ்தாபிக்கப்பட்டது. கருமாத்தூர் காக்குவீரன் கருப்புசாமி கோவிலில் மங்கான் வகையரா, நத்தப்பட்டி வெள்ளி வகையரா, முண்டுவேலம்பட்டி குள்ளங்கருப்பன் வகையரா, நத்தப்பட்டி பேக்கருப்பன் வகையரா, ஆனைமலைப்பட்டி சித்தான் செகுடன் வகையரா, நத்தப்பட்டி பரதேசி வகையரா மற்றும் கோரக்கெண்டி வகையரா ஆகிய 7 தேவர் வாரிசுகளில் முதல் பங்காளியான மங்கான் வகையரா தேவர் பட்டத்தை பெற்று ஒதுங்கிக் கொண்டதாலும் பரதேசி பங்காளி மற்றும்
சித்தான் செகுடன் பங்காளிகள் வாரிசுகள் இல்லாததாலும் 4 தேவர் வாரிசுகள் இந்த கோவிலுக்கு வாரிசுகளாக உள்ளனர். தற்போது குள்ளன் கருப்பன் வகையராவைச் சேர்ந்த திரு பி தேவராஜ் பூசாரியாக இருந்து வருகிறார். இவர் காலத்திற்கு பின்பு 4 தேவர் வாரிசுகள் பூசாரியை சுழற்சி முறையில் தேர்ந்தெடுப்பர். ஒச்சாண்டம்மன் கோவில், பூதிபுரம் மாயன் கோவில், நாட்டாமங்கலம் ஆதிசிவன் கோவில், ஹரிகுறும்பன் வகையரா, ஆரியப்பட்டி, பல்லாக்கு ஒச்சாத்தேவர் ஆகியோர் கருமாத்தூர் காக்குவீரன் கருப்பசாமி கோவிலுக்கு சம்பந்த முறைகளாகும். நல்ல குறும்பன், கோட்டை மந்தை கருப்பு, பாப்பாப்பட்டி 10 தேவர், கவுண்டன்பட்டி வீரபத்ரன் கோவில் ஆகியவை இந்த கோவிலுக்கு பங்காளி முறைகளாகும். கொக்குளம் நாடு. கொக்குளம் ஆறுகரை என்பார்கள். ஆறுகரை என்றால் 6 பங்காளிகள். அவர்கள் வெறியன் கூட்டம், கட்டப்பெண்ணத்தேவன் கூட்டம், கருப்பத்தேவன் கூட்டம், சடச்சி கூட்டம், சேத்தூரான் கூட்டம், கன்னி கூட்டம் அல்லது கொச்சி கூட்டம் ஆகியோர் ஆவர். பிரான்மலையில் இருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு கண்ணத்தேவர், பின்னத்தேவர், நரசிங்கத்தேவர் எனும் 3 அண்ணன் தம்பிகள் மேற்கு நோக்கி வருகின்றனர். மதுரை வந்து நரசிங்கத்தேவர் கப்பலூருக்கும், பின்னத்தேவர் வகுருணி சந்தப்பட்டிக்கும், கண்ணத்தேவர் கொக்குளத்திற்கும் போகின்றனர். கண்ணத்தேவர் கொக்குளத்திற்கு போனபோது அங்கு தங்க இடம் இல்லாததால் தற்போது உசிலை சாலை கொக்குளம் விளக்கு ரோட்டுக்கு தென்புறம் உள்ள சிவன் கோயிலில் பிடிமண் போட்டுவிட்டு கரடிக்கல் குன்னம்பட்டியில் போய் தங்குகிறார். பிடிமண் போடும்போது அந்த இடம் புதராக இருந்தது. கண்ணத்தேவன் இடமில்லாமல் கஷ்டப்படுவதால் அவரது மூத்த மைத்துனர் சேராப்புலியன் 2வது மைத்துனர் கொங்காப்புலியனை கேட்காமல் பன்னியானிலிருந்து சொரிக்காம்பட்டு மேடு வரை உள்ள இடங்களை கண்ணத்தேவனுக்கு கொடுத்து விடுகிறார். இவ்வாறு கண்ணத்தேவன் வாழ்ந்து வந்த காலத்தில் அவரது மூத்த மனைவிக்கு சிவனம்மாள் என்ற பெண் குழந்தையும், வெறியத்தேவன், கட்டப்பின்னத்தேவன், கருப்பத்தேவன் ஆகிய 3 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. இந்த நிலையில் முதல் மனைவி இறந்து விடுகிறார். பிள்ளைகளுக்கு சொத்து பிரித்தார் கண்ணத்தேவன். வெறியத்தேவனுக்கு கொக்குளம் ஊருக்குள் உள்ள ஆதிசிவன் கோயிலும், உசிலை சாலை கொக்குளம் விளக்கு ரோட்டுக்கு வடபுறம் உள்ள ஆதிசிவன் கோவில் கட்டப்பின்னத்தேவனுக்கும், ரோட்டுக்கு தென்புறம் பிடிமண் போட்ட இடத்தில் உள்ள ஆதிசிவன் கோவில் கருப்பத்தேவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த கோவிலை அந்தந்த கூட்டத்தினர் இன்றும் வழிபட்டு வருகின்றனர். பின்னர் சடச்சேமாள் என்ற பெண்ணை திருமணம் முடிக்கிறார் கண்ணத்தேவன். அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கொக்குளம் ஊருக்குள் குப்பம்மாள் கோயில் அமைக்கப்படுகிறது. அவர்கள் தற்போது சடச்சி கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றனர். கண்ணத்தேவன் சேத்தூருக்கு தொழில் முறையாக சென்ற பொழுது அங்கு ஒரு பெண்ணுடன் காதல் கொண்டார். அதன் காரணமாக அந்த பெண் கர்ப்பமடைகிறாள். சேத்தூர் மகாராஜா அந்த பெண்ணிடம், நீ கர்ப்பமடைய காரணமானவர் யார் என்று கேட்டு அறிந்து கண்ணத்தேவனை அழைத்து இருவரையும் சேர்த்து வைக்கிறார். அதனால் அக்கூட்டத்தினர் சேத்தூரான் கூட்டம் என்று பெயர் பெறுகின்றனர். சேத்தூரானுக்கு சிக்கம்பட்டியில் கோவில் அமைக்கப்படுகிறது. அதுதான் இன்றைய பேச்சியம்மன் கோவில் ஆகும். கருமாத்தூர் ஆன்றொச்சான் வகைராவில் ஒரு அனாதை பெண்ணை கண்ணத்தேவர் மணமுடித்து அவர்களுக்கு கன்னித்தேவன் என்ற மகன் பிறக்கிறார். அந்த கன்னித்தேவன் மீனாட்சிப்பட்டியில் பேச்சியம்மன் பூசாரி வீட்டில் ஒரு பெண்ணை மணக்கிறார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை சாலையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கேரளாவைச் சேர்ந்த கொச்சி ராஜா தூக்கிச் செல்கிறார். பின்பு 16 வருடங்கள் கழித்து அந்த பையனை கண்டுபிடித்து கூட்டி வருகின்றனர். கன்னித்தேவன் அந்த பையனை தன் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் பஞ்சாயத்து கூடி திருவேடகநாதர் கோவிலில் நெய் சத்தியம் செய்ய முடிவு செய்யப்பட்டு அந்த பையன் கொதிக்கும் நெய்யில் தன் கையை இடுகிறான். அப்போது அவன் கை ஒன்றுமாகவில்லை. தவறை உணர்ந்த கன்னித்தேவன் தன் மகனாக ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார். ஆனால் கன்னித்தேவன் மகன் சந்தேகப்பட்ட தன் தந்தையுடன் சேர்ந்து வாழ மறுத்து
தனியாக வாழ்கிறார். கொச்சி ராஜா தூக்கிச் சென்றதால் அவர்கள் வழிவந்த கூட்டம் கொச்சி கூட்டம் என்றும், அவர்களே கன்னித்தேவன் வகையில் வந்த காரணத்தினால் கன்னி கூட்டம் என்றும் 2 பெயரால் அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் கோவில் காமாட்சியம்மன் கோவில் ஆகும். கர்மாத்தூர் ஒச்சாண்டம்மன் கோவில், பன்னியான், கீழக்குயில்குடி, கண்ணனூர், கள்ளப்பட்டி, நாட்டாமங்கலம் ஆகிய ஊர்கள் கொக்குளம் ஆறுகரைக்கு சம்பந்தமுறை ஊர்களாகும். பாப்பாவட்டி 10 தேவர், வாலாந்தூர் 4 தேவர் வகையரா, ஆரியப்பட்டி ஆகிய ஊர்கள் கொக்குளம் ஆறுகரைக்கு பங்காளிகள் ஆவர். மகா சிவராத்திரி விழா பெட்டி எடுத்தலுடன் மிகச் சிறப்பாக நடைபெறும். திடியன் நாடு